வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய டிஎட்டி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஎட்டி எக்ஸாம் படிக்கிறீங்க. இப்போ தான் நான் பிஎட் முடிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். ஆனால் எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று சைக்காலஜியாக இருக்கும், செகண்ட் இங்கிலீஷாக இருக்கும், தேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கஷ்டமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் சைக்காலஜியில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் 30க்கு ஒரு 28 மார்க் டெஃபினட்டாக எடுக்கிற மாதிரி மெட்டீரியல் ஆனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான பேஜஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 30 பேஜஸ் அதுதான் யூனிட் 1, ஒரு 30 பேஜஸ் தான் யூனிட் 2. ஸோ அந்த பேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிரும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெட்டு பேப்பர் 1ல் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த டாப்பிக்லேருந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கானது பார்த்தீங்கன்னா நம்ம சார் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 அதேமாரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மெட்டீரியல் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் ஆட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1க்கு ஒரு 11 யூனிட் வரும், பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 10 யூனிட் வரும். சரிங்களா? ஸோ உங்கள் கையில் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 6 யூனிட் வரைக்கும் தான் மெட்டீரியல் ஆனது ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் கையில் கூடிய நீங்கள் ஆல்ரெடி பிஎட்டில் படித்த புக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 யூனிட் கவர் ஆகும். ஓகேங்களா? 7, 8, 9, 10. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே இருக்காது. அந்த மெட்டீரியலும் நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல குவாலிட்டியாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் சைக்காலஜிக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதேமாரி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் இருக்குது, அதேமாரி பிடிஎஃப் மெட்டீரியல் ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது 3ம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் ரிடக்ஷன் வரும். அதே ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணுங்க சார், நான் செல்ஃபாக படிச்சுக்கோ அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரோட கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெமோ கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் பக்கம் போட்டிருப்போம். அதுலேயே சார் எவ்வளோ பொறுமையாக கிளாஸ் நடத்தியிருப்பார். அவரே தான் வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1க்கு ஒரு கிளாஸ் தனியாக செப்பரேட்டாக இருக்கும், பேப்பர் 2க்கு செப்பரேட்டாக கிளாஸ் இருக்கும், பியூஓக்கும் செப்பரேட்டாக கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் செப்பரேட்டாக கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் பிஓ போயிட்டு இருக்குது, டெட்டு பேப்பர் 2 பேப்பர் 1 போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் ஆகஸ்ட் மந்த்ல நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜூலை எண்ட்லேயே அதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருக்குது. இல்லை சார் நான் டெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஜிடிஆர்பி அங்கே இருக்கக்கூடிய 8 யூனிட்டுக்கும் பக்காவாக டெஸ்ட் பேஜ் ஆனது ஆகஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு ஒரு 30 மார்க்கு, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே, பிஓக்கு 30 மார்க்கு, அதேமாரி சைக்காலஜி பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎட்டில் படித்த அந்த சைக்காலஜியை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொஞ்சம் ப்ராடாக கேட்பாங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம். அதேமாதிரி சைக்காலஜி பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் ஈஸியாக டைரெக்டாக அப்படியே கேட்பான். ஓகேங்களா? மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் படித்தா எழுதலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணும் அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் சைக்காலஜியில் கேட்பான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாஃப் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் பதியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்த்தாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை பார்ட் டைம் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு நைட்டு 8 மணிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா ஆன்லைன் கிளாஸும் நைட்டு 8 to 9:30 பிளானு. சப்போஸ் டாபிக் அப்படியே கொஞ்சம் போச்சு அப்படின்னா ஒரு 10 o'clock கிளாஸ் முடிச்சிடும். சரிங்களா? அந்த கிளாஸு ஸ்டார் குழுவுடைய மெட்டீரியல். ஓகேங்களா? கிளாஸ் நடக்குது அப்படின்னா கூகுள் மீட் நடக்கும்.
நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்குள்ள மெட்டீரியல் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி படிக்கிறதே தெரியாது. வாரத்தில் 2 நாள் படிக்கிறீங்க, ஈஸியாக சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடலாம். சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9952563892. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ தேங்க்யூ. நல்லா படிங்க. இந்த இயர் 2025 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்ஜிடி டீச்சர் செகண்டரி கிரேட் டீச்சராக போகணும், பிடிஎஸ் இருந்தால் போயிடணும், இல்லைன்னா பிஜிடிஆரில் போயிடணும், இல்லைனா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இல்லைனா பாலிடெக்னிக் காலேஜ். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி டிஎன்பிசி சைடில் ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. ஸோ ஏதாவது எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே பூந்துடணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க, நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். யார் வந்து கன்சிஸ்டன்சியாக அந்த எக்ஸாமுக்கு படிச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சும்மா ஏனா தானே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வீட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. சரிங்களா. மெயினான தோல்வி காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் முயற்சி இல்லாமல் விட்டு எடுக்கக்கூடிய முயற்சி தான் வந்து மெயின் காரணம். சரிங்களா. ஸோ அதை மாற்றிக்காங்க, நல்லா படிங்க. ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்லேருந்து நம்முடைய டிஆர்பி டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் நம்ம டீச்சர்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ. ஏதோ டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.